காணொலி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சமீபமாக ஒரு 3 தினங்களாக பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், வழக்கறிஞர் இருக்கக்கூடிய நெல்சன், இந்த 2 பேத்துக்கான ஒரு கருத்து முரண்பாடு நம்ம காணொலியில் அதிகமாக பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த நெல்சன் அந்த தம்பி குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தா. அப்படி நானும் அந்த பையனோட காணொலிகள்லாம் பார்த்துருக்கேன். அந்த தம்பி நெல்சனோட காணொலிகள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆதாரம் இருக்கிற மாதிரியும், இன்னொன்று ரொம்ப ஆணித்தரமாக அந்த குற்றச்சாட்டுகள் வைப்பார். சீமான் அண்ணன் சொல்கிறது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்கிறப்ப குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரியும், நான் எவிடன்ஸை வெளியிடுவேன், எவிடன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கையில் ஒருத்தர் பற்றின குற்றச்சாட்டுக்கான ஒரு ப்ரூஃப் நம்ம கையில் இருந்தால் எவ்வளோ தைரியமாக பேசுவோம், அந்த மாதிரி ரொம்ப தைரியமாக பேசினார். தைரியமாக குற்றச்சாட்டுக்கு முன் வச்சார். தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் டிவிக்கு கடைசியாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் பற்றி விமர்சனம் அதிகமாக பண்ணுறதுலேருந்து இவர் தொடர்ந்து அதிகமாக சாட்டை துரைமுருகன் மேலே, அண்ணன் சீமான் அண்ணன் மேலேயும் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனார். இது நிறையா மக்கள் வரவேற்றாங்க, வளவர துணிவாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நானும் நினச்சேன், சரி நம்ம நார்மலாக ஒரு காணொலி யூடியூப் பேசக்கூடியவங்க வேறு, ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடியது வேறு. ஒரு வழக்கறிஞரை சட்டம் படித்தவர், சரி அந்த தம்பி சட்டம் படிச்சிருக்காரு, அதனால் ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு சரியான ஒரு ஆதார அட்டை இருக்கும், அதனால தான் ஒரு தைரியமாக குற்றச்சாட்டு வைக்கிறான்னு சொல்லி நானும் சரி என்ன குற்றச்சாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சீமானன் 200 கோடி வாங்கினது, ஸ்டாலின் அவர்கிட்ட பணம் வாங்கினது, திமுக கிட்ட பணம் வாங்கினது, சாட்டை துரைமுருகன் பராசக்தி படத்துக்கு 25 லட்சம் வாங்கினது, மாதம் பணம் வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அந்த பையன் வச்சுட்டே இருந்தால். அப்படி நானும் என்னோடய நண்பர்கள் வட்டாரத்துலையும் கேட்டாங்க, ஏன்னா அந்த பையன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், உண்மையிலே நடந்துருன்னு சொல்லி கேட்கும்பொழுது என்னால் பதில் கொடுக்க முடியல. இல்லைனா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அதை நம்ப முடியாது, நான் என் சைடு நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி என் சைடு தெரிஞ்சுட்டு சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறது. நானும் சில பேர்த்து கேட்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் ஒரு காணொலியில் பேசியிருந்தார். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நெல்சன்கிற ஒரு பையன் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறான். அவன் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீ நிரூபி அப்படின்னும், இன்னொன்று வா 1-to-1 டிபேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சவாலாக விட்டுருந்தார். சரி இது அந்த பையன் பார்த்துட்டு சரி இந்த பையன் ப்ரூஃபை கொடுத்துருவான், வெளியிட்டுருவான், ஆதாரங்கள் கையில் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி நானும் அந்த பையனோட காணொலிக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக ஒரு நாள் கழித்து அந்த பையன் வீடியோ போட்டிருந்தா. அப்படி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறேங்க, ஆதாரமே காட்டலை, அப்பையும் குற்றச்சாட்டு தான் வச்சுட்டே இருக்காரு. சரி இப்போ நார்மலாக ஒரு யூடியூப், இப்போ நான் ஒரு நார்மல் சட்டம் படித்த ஒரு நபர் கிடையாது. இப்போ நான் ஒரு நபர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது வேறு, ஆனால் ஒரு சட்டம் படித்த ஒரு இளைஞன் குற்றச்சாட்டு வைக்கிறது வேறு. நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு தகுந்த ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைக்கணும். பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி பார்ப்பா சட்டம் படித்த நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு தனிநபர் மேலேயும் ஒரு கட்சி மேலேயும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மேலேயும் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இது மக்கள் எப்படி பார்ப்பான்? இது திசை திருப்பதுக்கான சம்மந்தம் தானே. அதுவும் நீங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலே, அதாவது தலைமையாக இருக்கக்கூடியவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருக்கார், சட்டமன்ற வேட்பாளராகவே இருந்துட்டு போகிறாரு, ஒரு கட்சி உறுப்பினர் ஏதாவது ஒரு தொகுதியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அப்படின்னா கூட பரவாயில்ல, இது கொள்கை பரப்பு செயலாளர், இளைஞரணி செயலாளர், இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நேரடியாக தலைமை மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கக்கூடிய நபர்கள், தமிழ் தேசியவாதிகளான நாங்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அது உண்மைத்தன்மை என்ன நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவோம். சரி சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு சவால் விட்டார், நீ ப்ரூஃப் பண்ணு தம்பின்னு சொல்லியிருந்தார். அதை பார்த்துட்டு நீங்கள் காணொலி வெளியிட்டீங்க. அந்த காணொலி நீங்கள் ஆதாரத்தை காட்டியிருக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை தன்மை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லைன்ட்டீங்க. இது எந்த மாதிரியான ஒரு கருத்து? இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சட்டம் படித்த ஒரு இளைஞன் பொது மேடையில், ஒரு பொது வெளியில், ஒரு சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பண்ண நீங்கள் உங்களோட தமிழ்ல போய் பார்த்தாலே தெரியும். சீமான் அவர்களோட ஃபேஸை ட்ரோல் பண்ணி போகிறது, சாட்டை துரைமுருகன் ஃபேஸை ட்ரோல் பண்ணி போகிறது, நீங்கள் தமிழில் அப்படி தானே போட்டிங்க. இன்னொன்று சொன்னீங்க அந்த காணொலியில், விஜய் பற்றி பேசி வியூஸ் வாங்குறாங்க, தொடர்ந்து விஜய் பற்றி நீங்கள் சீமானை பற்றி தான் பேசி வியூஸ் வாங்கிட்டு இருந்தீங்க. நீங்களே சீமானை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அதுலேயும் விஜய் அவர்கள் சாட்டை துரைமுருகன் கூட தமிழில் கூட கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க சீமான் அவர்களையும் சாட்டை துரைமுருகனையும்? முக்கியமாக சீமான் அவர்கள் எப்படி வச்சுருந்தீங்க? ஓகேங்களா, சீமான் ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடியவங்க, நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவர் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு சட்டம் படித்த ஒரு இளைஞர், உங்களால் அதை நிரூபிக்க முடியலைன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்களும் அவதூறு கருத்துக்கள் மக்கள்கிட்ட பரப்புறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கும் சாமானியான மக்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? நீங்களும் பாமர மக்கள் மாதிரி தான். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் முழுமையாக நம்பினேன். சரி அந்த பையன் தம்பி நெல்சன் குற்றச்சாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு. வீடியோவில் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சரி ஆதாரங்கள் கையில் இருக்கும், ஏன்னா ஒரு வழக்கறிஞர் சட்டம் படித்தார் அப்படின்னு நினச்சா எந்த விதமான ஆதாரம் கையில் இல்லை. ஆதாரம் இல்லாமல் தான் நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் மாதிரி குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போயிருக்காரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆதாரம் இருந்தால் குற்றச்சாட்டு ஒரு திறமை வைக்கணும்னா தகுந்த ஆதாரத்தோடு வைக்கணும். அப்படி இல்லையா குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியை டிவிக்கு அதிகமாக எதிர்க்கிறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு டிஎம்கே தானே பிரதான எதிரி அப்படின்னு சொல்லி
ஊடகங்கள் மட்டும் இல்லை, என்னை சுற்றி உள்ள நபர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்னோட தரப்பு பதில் என்னன்னா, நாம் தமிழ் கட்சி எதற்காக உருவப்பட்டதுன்னா, தமிழ் மக்களோட நலன், தமிழ் மக்களை பாதுகாக்கணும், தமிழை பாதுகாக்கணும், தமிழோட இலக்கியம், பண்பாடு, கலை, எல்லாமே வேளாண்மை, தொன்று தொட்டை பாரம்பரியம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஆறு, நிலம், காடு எல்லாமே பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம உருவாக்குனது. ஆனால் அந்த டிவிகே கட்சி என்ன இது வரைக்கும் திராவிடங்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் அழிக்காமல் மக்களோட வளத்தை அழிச்சிட்டு இருந்தாங்க. இதை நம்ம முழுமையாக எதிர்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த டிவிகே கட்சி என்ன பண்ணுதுன்னா, வந்தவொடனே கிட்டத்தட்ட 53 பேர் இறந்துருக்காங்க. 51 to 53 பேர், சரிங்களா? 50 பேர் வச்சுக்கோம். 50 பேர் இறந்துருக்காங்க. தமிழன் வளத்தை தமிழன் வளத்தை தீக்கிற அதை வந்து முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய கட்சிகளையே எதிர்க்கும் பொழுது, வரும்போதே ஒருத்தர் 50 பேர் வந்து அந்த வருகையினால ஒரு 50 பேர் இறங்குறாங்கன்னா, எப்படி ஒரு நாம் தமிழ் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம்னா தமிழ் மக்களுக்கான ஒரு தேசியத்தை அரசியல் கட்டமைப்பு தான் தமிழ் தேசிய அரசியல். இதுக்கு 100 1000 விளக்கம் கொடுத்துட்டாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. அப்படி இருக்கும் பொழுது டிவிகே கட்சிக்காரங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தம்பி நெல்சன்ட்ட நான் சில கேள்விகள் கேட்குறோம். 110 வேட்பாளர்கள் ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? தஞ்சாவூரில் அந்த பையன் இறந்து போனானா, ஒரு பையன் பார்க்க போய் இறந்து போனானா, அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? சொல்லுங்கள். இப்போ இவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் கோயில், சீரடி கோயிலாம் போய்கிட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சர்ச்சிலையோ கோவிலையோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ ஏன் போகிறாரு? ஏன் இந்த கேள்விகள் உங்களுக்கு வரவே இல்லை? ஏன் வரவே இல்லை? ஏன் காரைக்குடிக்கு போய் பிரச்சாரம் பண்ணார்? ஏன் குளத்தூருக்கு போகலை? ஏன் சேப்பாக்கம் போகலை? ஏன் எடப்பாடி ஐயா தொகுதிக்கு போகல? ஏன் வேலுமுருகன் ஐயா போகல? ஏன் போகல? அக்கா கனிமொழி அக்காவோட தொகுதிக்கு போய் பிரச்சாரம் ஏன் பண்ணலை? இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. நேரடியாக சீமானோட தொகுதிக்கு போயாச்சு. அதே மாதிரி இலவச தரமாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா முதல்ல? டிவிகே கட்சி சொன்னாங்களா? இதை பற்றி டிவிகே பண்ணக்கூடிய எந்த விதமான தவறான அரசியலை பற்றி கேள்வி கேட்காத அந்த வழக்கறிஞர் நெல்சன் தம்பி அவர்கள் சீமானும் பேசிட்டாரு, சாட்டை திருமணம் பேசிட்டாரு, அப்படிங்கிறத பற்றியே பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. டிஎம்கே எதிர்க்க வேலையா? நீங்கள் உண்மையிலே தாய் தமிழ் சேனலில் பார்க்குறீங்களான்னு தெரில, சீமானோட பிரச்சாரம் பார்க்குறீங்க தெரில. ஒவ்வொரு திண்டுக்கல் தொகுதி வந்திருந்தாரு, நான் அங்கே போயிருந்தேன். அதையே டிவிகே நண்பர்கள்லாம் வரவே இல்லைன்ட்டாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து எடுத்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டேன், அப்லோட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். அதை காமிச்சும் அவங்களாம் நான் நம்ப மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு தொகுதியாக போய் காணொலி மூலமாக, ஆவணம் மூலமாக எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காரு. சீமானவர்கள் பிரச்சாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் நம்ம விமர்சனங்கள் வேண்டாம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேர்தலில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம்னு சொல்லி, நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி காணொலி மூலமாக ஆவணப்படுத்தி காட்டினார். 180க்கு மேலே தொகுதிக்கு போயிட்டாருங்க. உங்கள் விஜய் வந்து 18 தொகுதி கூட போகலை. அதை கேட்க மாட்டீங்க. நீங்கள் வந்து டிஎம்கே எதிர்ப்பாளர் தானே, டிவிக்கு தூய சக்தி தானே சொல்கிறாங்க. ஏன் நீ அவங்கள பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் கேட்கவே இல்லை? அடிக்கடி ஏடிஎம்கே வேறு உள்ளே விட்டுக்கிறீங்க. ஏடிஎம்கே சில பேர் உங்களை சொல்கிறாங்க, இவர் ஏடிஎம்கே ஆதரவாளர், டிவிக்கு ஆதரவாளர், பணம் வாங்கிட்டாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கினா ஒரு சார்பாகவே குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறீங்களே. இன்னும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? டிவிக்கு பண்ணுற தவறுகளும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. நாம் தமிழ் கட்சி பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு என்ன சாட்டு திருமணம் பேசுகிறாரு, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அவர் பேசலைங்க, அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி உங்கள்ட்ட யார்ட்டையுமே பதில் இல்லை. டிவியை கட்சிக்காரன்டையும் பதில் இல்லை, டிவிக்கு ஆதரவாளர்டையும் பதில் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அவதூறை கையில் எடுக்கிறீங்க. சாட்டி துருமகன் தனிப்பட்ட வாழ்க்கை எங்கேயா பேசினார், அவரை வார்னிங் கொடுத்துட்டே இருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். விஜயோட குடும்ப வாழ்க்கை கூட பொதுத்தளத்துக்கு வந்தனால தான் அவர் பேச வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டார். நான் சாட்டி துருமனுக்கு முட்டு கொடுக்கலாம் வரல, சரிங்களா? நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இவ்வளோ தூரம் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய நெல்சன், ஆதாரம் இல்லாமல் அவதுரை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நெல்சன் அவர்கள், தம்பி நெல்சன், ஏப்பா நீங்கள் டிவிக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை? டிவிக்கு என்ன அரசியல் பண்ணுச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் இன்னொரு காணொலி கூட வெளியிடுங்க. டிவிக்கு வந்து என்ன அரசியல் பண்ணுச்சு, என்ன மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுச்சு, என்ன இளைஞர்கள் அரசியல் படுத்த முயற்சி பண்ணாங்க சொல்லுங்கள். அவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கல, மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கல, பரிசு பொருளாம் கொடுக்கவே இல்லை. சொல்லுங்கள், கொடுத்தாங்களா இல்லையா? இலவசம் கொடுக்குறாங்களா? என்ன இவங்க மது ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களா? இவங்க திராவிடத்துக்கு எப்படி மாற்று படித்தோம்? நீங்கள் சட்டம் படித்த நீங்களே இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு எது சரி எது தவறுன்னு, இப்போ நீங்கள் சீமானவர்களை பற்றி நான் சாட்டிதன்மை பற்றி பேசுகிறீங்களா? அது உங்கள் உரிமை, பேசுங்க. அதேமாதிரி டிவிக்கை பற்றி நீங்கள் பேசணும்ல, ஏடிஎம்கே பற்றி பேசணும்ல. ஏன் நீங்கள் பேசவே இல்லை? கடந்த காலங்களில் பற்றி பேசவே இல்லையே. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாம் தமிழ் தான் பிரச்சனையா? சொல்லுங்கள், நாம் தமிழ் தான் பிரச்சனையா? சரி, குற்றச்சாட்டு வைக்க உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, பொது மன்னிப்பு கேட்க முடியுமா உங்களால்? சொல்லுங்கள், பொது மன்னிப்பு கேட்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க?
இப்போ நார்மலா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு 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 குடிமகனா, நான் வந்து ஒருத்தர் மேல தவறுகள் சொல்லிட்டு போறது வேற. ஒரு சட்டம் படிச்ச ஒரு இளைஞன், ஒரு 24 வயசு இளைஞன் வந்து நீங்க வந்து சொல்றத எப்படி ஏத்துக்கிறது? நீங்க சொல்றத மக்கள் கவனிப்பான், உண்மையை நம்புவான். உங்க உங்க வார்த்தைகள நம்பி உங்க காணொளி பார்க்கக்கூடியவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? இப்ப நீங்க உங்களோட ப்ரூஃப் இல்லைன்னா, உங்கள எப்படி பார்ப்பாங்க அடுத்த கட்டத்துல? அடுத்து நீங்க ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கீங்கல்ல, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க. அடுத்து வந்து டிவிகே கட்சிக்காரங்க ஒரு ரொம்ப தவறான முகசுளிப்பான ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க அழகர் ஆத்துல வருங்கால வைகை ஆத்துல கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பாரம்பரியமா கொண்டாடக்கூடிய ஒரு நாள்ல, அங்க போய் டிவிகே கட்சிக்காரங்க கொடிய காமிச்சிருக்கீங்க. ஏங்க அங்க டிஎம்கே காரங்க வருவாங்க, ஏடிஎம்கே காரங்க வருவாங்க, பிஜேபி வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, நாம் தமிழ் வருவாங்க, டிவிகே வருவாங்க. எல்லா மக்களும் கட்சியை தாண்டி, மதத்தை தாண்டி, மொழியை கூட தாண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய இடம் அந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய இடம். மக்கள் எல்லாமே மதுரை மக்களாக மதுரைக்காரனாக ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த வைகை ஆற்று இடம். அங்கே போய் டிவி கட்சியை காட்டியிருக்கீங்களே, இது எப்படிங்க? இது இது ஒரு மாண்பா? இது ஒரு அரசியல் மாண்பா நம்ம எடுத்துக்கலாமா? அரசியலுக்குன்னு ஒரு மாண்பு இல்லை, அரசியலுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை. இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் பண்ணிட்டு போனவங்க தான் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்களே அதே அவங்களோட ரொம்ப மோசமாக பண்ணுறீங்களே. கொடைக்கானலில் போய் கற்றுக்கத்துங்க இருக்கீங்க. கொடைக்கானல்ங்கிறது அமைதியை தேடி போகிற இடம், மகிழ்ச்சியை தேடி போகிற இடம், இயற்கையோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயசானவங்க, குடும்பத்தினர், சின்ன குழந்தைங்க எல்லாருமே சுற்றி பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல ஒரு அமைதி தேடி நிம்மதி தேடி வர குடும்பத்துக்கிட்ட போயிட்டு டிவிகேன்னு கத்தி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட போய் மக்களோட பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையும் கலந்து உரையாடி பேசி பிரச்சனையை சரி பண்ணுவீங்களா? போய் ஒவ்வொரு பொது இடத்துலையும் உட்காந்து கத்திட்டு கிடக்குறீங்க. திண்டுக்கலையும் கத்திட்டு கிடந்தாங்க. இப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடந்துட்டு பேச மாட்டாங்க. பேசுங்க, அது உங்கள் உரிமை. நீங்கள் இப்போ நான் வந்து நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதி. நான் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்க கூட தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் ஆதரிக்கிறதா அர்த்தம். நீங்கள் தலைமை உறுப்பினர் சீமான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா ஆதாரத்தோடு வைக்கணும். இப்போ நீங்கள் உங்கள்ட்ட ஆதாரமே இல்லை. இப்போ நாங்கள் இது எப்படி பார்க்குறது? சொல்லுங்கள். எந்த விதமான ஆதாரம்லாம் எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம்? சொல்லுங்கள். சாட்டை துறைமுருகன் வந்து கடினமாக பேசிட்டாரு. அவர் அந்த இடத்துக்கு தள்ளினதே நீங்கள் தானே. தப்பு பண்ண தூண்டுறது நீங்கள் தானே. எவ்வளோ காணொலி நீங்கள் வெளியிட்ருக்கீங்க? எத்தனை தமிழ்லைனில் பார்த்தாலே தெரியும். இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும், ஆதாரத்தோடு வைக்கணும். அதுவும் நார்மலான ஒரு சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பையன் வச்சுட்டு போகிறது வேறு, சட்டம் படித்த இளைஞன் வச்சுட்டு போகிறது வேறு. இதை நான் பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, என்ன நடக்கும், மறுபடியும் நெல்சன் மறுத்து காணொலி போடவே ஆதாரத்தை காட்டலை. சரி, மறுபடியும் ஒரு ஆதாரத்தை கொடுப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரத்துக்கான காணொலி வரவே இல்லை. சரி, இதனால் இதை பேசல சொல்லி நம்ம இந்த காணொலி பகிர்றோம். இந்த காணொலி பற்றியும் இந்த தம்பி நெல்சனோட செயல்பாடுகளை பற்றியும் அவர் வச்ச குற்றச்சாட்டுகளை பற்றி பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அரசியல் கருத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.